ஓம் சாய்ராம். சில பேர் இந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி குங்குமம்லாம் தடவி அது 2 பக்கம் வச்சுருவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக செய்யவே படாது. அறியாமையினால் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அது எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது ராஜக்கனி. நீங்கள் யார்கிட்ட பெரியவங்ககிட்ட போய் கேட்டாலும் அதை நீங்கள் வெட்டினாலே அதனாலே அப்போவே உயிர்ப்பு தன்மை போயிடும். பூசணிக்காயை கூட நீங்கள் பார்த்தீங்களான்னா அமாவாசையில் சுற்றி போடுறாங்க இல்லையா, அதை வெட்டி அதுவும் ஒரு முக்கோண டைப்பில் வெட்டி அதில் குங்குமத்தை கொட்டி அதில் குத்தி காசெல்லாம் போட்டு அப்படி பண்ணப்படாது. பூசணிக்காவுக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் உயிர்த்தன்மை இருக்குது. அதுக்கு உயிர்த்தன்மை நிறைய இருக்குது. நம்மளை மாதிரி அதுக்கும் உயிர் இருக்குது. அதனால தான் அதை ஒரு காவு கொடுக்குறோம். ஆக்சுவலாக அது காவு கொடுக்கறதா தான் அர்த்தம். நம்ம சுற்றி போடும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அதை தனக்குள்ளாரையே ஈர்த்து அதை வெளியில் போய் உடைக்கும்போது நம்ம வீட்டில் இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டதா தான் பொருள். ஆகையினால தான் நாம் எலுமிச்சம்பழத்தையும் சரி, பூசணிக்காயும் சரி, தும்பிட்டிக்காயும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சுற்றி போடுறோம். அப்படி இருக்கும்பொழுது அதை வெட்டும்பொழுதே அதுக்குள்ளார இருக்கிற அந்த உயிர் சக்தி போயிடுது. அதனால் அது வெளியில் கொண்டு போய் வெட்டணும், வெளியில் போய் உடைக்கணும், இங்கேயே உடைக்கக்கூடாது. அதனால் இனிமேல் நம்ம அந்த பழத்தை உடைச்சி ரோட்டில் போட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக பண்ணாமல் ஒரு ஓரமாக உடைச்சோம்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ரொம்ப நல்லது. நமக்கும் ஒரு பரிகாரம் செஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் அந்த பரிதாபமான ஒரு விபத்திலிருந்து அவங்களுக்கும் ஒரு விலக்கு கிடைக்கும். அல்லாஹ் மாலிக்.